அவருக்கு வறுமை எனும் பதம் தந்து அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். வறுமையை கொடுக்குறாரு. வறுமையை கொடுத்ததுனால இப்போ ஒரு நாளைக்கு 1000 விளக்கு ஏற்றுறாரு, அடுத்த நாளைக்கு வறுமை இல்லைப்பா ஒரு 100 விளக்கு ஏற்றுனா போதும்னு நினைப்பாரா? நிச்சயமாக கிடையாதான். 1000 விளக்கு ஏற்றுனா எந்த ஒரு விளக்கு கூட குறையாம 1000 விளக்கு என்றால் 1000 விளக்கையும் ஏற்றி விடுவாராம். அப்படி விளக்கு ஏற்றி ஏற்றி இறைபொருளை வணங்கி கொண்டே இருந்தாராம். வறுமை வந்தது, வீடை வித்தாரு, நிலத்தை வித்தாரு, இருந்த பொருள் எல்லாத்தையும் வித்தாரு. இங்கேயே இருந்தோன்னா நம்ம இந்த மாதிரி வாழ்ந்து கெட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? வேற ஊர்களுக்கு போறார். வேற ஊர்களுக்கு போய் அங்க இறைவனின் மீது அன்பு செலுத்துறாரு, ஒரு வேலை செய்கிறாரு. அதுல வரக்கூடிய அந்த பணத்தை வைத்து இறைவனுக்கு நெய் தீபம் ஏற்றுவார். என்ன பண்றாரு? தில்லைக்கு போகிறார். தில்லைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானின் மீது அதிகமான அன்பை செலுத்தி அவருக்கு நெய் தீபங்கள் ஏத்துறாரு. இப்போ நெய் தீபங்கள் ஏத்துறாரு. ஒரு தொழில் செய்யணும் இல்லையா? இந்த தொழில் செஞ்சு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு